மோடி பதவியேற்பதற்கு முன்னர் சரியாக தேர்தல் நேரத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் இறந்ததாக காட்சி அமைந்திருக்கும். உண்மையும் அதுதான். அப்படி இருக்கையில் 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு இதை மையமாக வைத்து மோடி எடுத்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் மெய் சிலிர்க்க வைத்திருக்கிறது. அவை பின்வருமாறு: நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு படைகளின் திறனை மேம்படுத்த பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. இவற்றில் முக்கியமான நடவடிக்கைகள் மற்றும் அவற்றின் விளக்கங்கள் வருமாறு: முதல் நடவடிக்கை உரி தாக்குதலுக்கு பதிலடி. 2016ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் உரி பகுதியில் உள்ள இந்திய ராணுவ முகாமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 19 வீரர்கள் வீர மரணம் அடைந்தனர். இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இலக்காக கொண்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி பல பயங்கரவாத முகாம்களை அழித்தது. இந்த நடவடிக்கை இந்திய ராணுவத்தின் உள்நுழைவு மற்றும் செயல்திறனின் சான்றாகவும் நாட்டின் பாதுகாப்பில் படைத்துறையின் வீரத்தையும் காட்டும் ஒரு முக்கிய புள்ளியாகவும் அமைந்தது. இரண்டாவது நடவடிக்கை புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி. 2019 பிப்ரவரியில் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் CRPF வீரர்கள் மீதான பயங்கரவாத தாக்குதலில் 40 வீரர்கள் உயிரிழந்தனர். இதற்கான பதிலடியாக இந்திய விமானப்படை பாகிஸ்தானின் பால்கோட் பகுதியில் உள்ள ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத முகாம்களை இலக்காக கொண்டு விமான தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலின் மூலம் ஜெய்ஷ் பயங்கரவாத முகாம்களுக்கு பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டது. இது இந்தியாவின் ராணுவ திறனை உலக அளவில் காட்டிய முக்கிய நிகழ்வாகும். மூன்றாம் நடவடிக்கை பாதுகாப்பு படைகளின் அதிகாரங்கள் விரிவாக்கம். மோடி அரசு பாதுகாப்பு படைகளின் அதிகாரங்களை மேம்படுத்தி அவர்களின் செயல்திறனை அதிகரிக்கும் வகையில் பல புதிய கட்டமைப்புகளை உருவாக்கியது. இந்த நடவடிக்கைகள் பாதுகாப்பு படைகள் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் சிறந்த முறையில் செயல்பட உதவியது. எனவே இது பாதுகாப்பு படைகள் தன்னம்பிக்கை மற்றும் திறன்களை மேம்படுத்தும் அளவிற்கு முக்கியமாகவே இருந்தது. நான்காவது நடவடிக்கை பாதுகாப்பு படைகளின் நவீனமயமாக்கல். மோடி தலைமையிலான அரசு பாதுகாப்பு படைகளின் ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களை நவீனமயமாக்க பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது. இதில் ரஃபேல் போர் விமானங்கள், AL-31F ரீகோன் ட்ரோன்கள், S-40 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற நவீன உபகரணங்கள் அடங்கும். இது பாதுகாப்பு படைகள் நவீன சவால்களை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தியது. ஐந்தாவது நடவடிக்கை ஆத்ம நிர்பர் பாதுகாப்பு உற்பத்தி முனைப்பு. மோடி அரசு தற்காப்பு உற்பத்தியில் ஆத்ம நிர்பர் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதிகபட்ச உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்ற நாடுகளில் இருந்து வாங்குவதில் ஏற்படும் சவால்களை குறைப்பதற்கு திட்டங்களை மேற்கொண்டது. இதன் மூலம் உள்நாட்டு தொழில்நுட்ப திறனை வளர்த்து வெளிநாட்டு ஆர்வத்தை ஒதுக்கும்படி ஒரு நம்பிக்கையை உருவாக்கியது. ஆறாவது நடவடிக்கை புதிய ராணுவ தலைவர் பதவி உருவாக்கம். 3 ராணுவ பிரிவுகளின் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் நோக்கில் புதிய சிறப்பு ராணுவ தலைவர் CDS பதவி உருவாக்கப்பட்டது. CDS பதவியின் மூலம் 3 ராணுவ துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு இது வழிவகுத்தது. இதன் மூலம் இந்திய பாதுகாப்பு துறை சர்வதேச அளவில் ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக மாறியது. ஏழாவது நடவடிக்கை சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள். மோடி தலைமையிலான அரசு சீனாவின் லடாக் பகுதியில் ஏற்பட்ட சிக்கல்களை தடுக்க பல்வேறு புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டது. எல்லை பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ராணுவத்தினரை குவித்தது மற்றும் சீனாவுடன் பல பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டது. இறுதியில் சீனா தற்போது பின்வாங்கி தன்னுடைய படைகளையும் திரும்ப பெற்றுக் கொண்டது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பு படைகள் உலக அளவில் பொருத்தமான முறையில் செயல்படவும் உதவியாக அமைந்துள்ளன. மொத்தத்தில் ஒரு தேசபக்தி உள்ள ஒருவர் நாட்டின் பிரதமராக வந்தால் என்ன நடக்கும் என்பதை ரியல் அமரனாக மோடி செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்.